சூரிய பகவான் சர்வசாட்சியா இருக்கிறதுனாலதான் வானத்துல என்ன போறது என்ன வருதுன்னு அவனுக்கு தெரியும். இப்ப அஸ்வமேத யாகத்துக்கு போன குதிரை உலகம் முழுக்க சுத்திட்டு வந்துட்டு இருக்கு. மலைமலையா குமிச்ச சாப்பாடு எவ்வளவு வேணா யார் வேணா எப்ப வேணா சாப்பிடலான்னு மனசுக்குள்ள நிறைய ஆசைப்படலாம். நடக்கணுமே, நீ எதை ஆசைப்படுறியோ அது உனக்கு நடக்கும்னு ஆசீர்வாதம் பண்றா. இந்த ராவணன் கொடுமையிலிருந்து மகாவிஷ்ணு தான் காக்க வேண்டும் அப்படின்னு பிரம்மா சொல்ல, எல்லா தேவர்களும் இப்போ மகாவிஷ்ணுட்ட போய் சொல்றா, நீங்க தான் எங்களுக்கு அவதாரம் பண்ணி எங்களை காப்பாற்றணும்னு. சுக்ரீவன் தன் அப்பா சூரிய பகவான் சர்வசாட்சியா இருக்கிறதுனாலதான் வானத்துல என்ன போறது என்ன வருதுன்னு அவனுக்கு தெரியும். இப்படி ரிஷியஸ்ருங்கர் அந்த பெண்களோட அங்க தேசத்துக்கு வரார் இல்லையா, தபஸ்வி வந்தாரேன்னு வரவேற்று கடைசியில நம்ம ராஜா என்ன பண்ணார், அவர் பொண்ண சாந்தாவையே கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் அங்க தேசத்து ராஜா ரிஷியஸ்ருங்கருக்கு. அவ ரொம்ப இனிமையாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. அப்பதான் சுமந்திரர் சொல்றார், உங்க ஃப்ரெண்டு தான் அவர், அங்க தேசத்து ராஜாவோட மாப்பிள்ள தான் இந்த ரிஷியஸ்ருங்கர், நீங்க போய் கொஞ்சம் பேச்சு கொடுத்து அவர் கொஞ்சம் யாகம் எல்லாம் பண்ணணும்னு கூட்டின்னு வாங்கன்னு சொன்ன உடனே அவர் அங்க போய் பேசுறார். ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு, அதனால தசரதரோட ரொம்ப நல்லா பேசின்னு இருக்கார். கொஞ்ச நாள் அங்க போய் தங்கி இருக்கார். அப்புறம் ரோமபாதர் தசரதருக்கு மாப்பிள்ள பொண்ணு எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டார். பொண்ணு மாப்பிள்ளைய அனுப்புறார். தசரதர் கூட்டின்னு வந்து விட்டார். விண்ணப்பம் கோரவே வந்தேன், அஸ்வமேத யாகம் செய்ய விழுந்தேன் மனதில், மாப்பிள்ளை மகளையும் மறுக்காமல் அனுப்ப விண்ணப்பம் கோரவே வந்தேன். தாராளமா அனுப்புறேங்கிறார். அவ வரத அப்படியே தகவல் தெரிவிச்சுட்டா பூரா கிட்ட விட்டு. அதனால மனோவேகத்துல யாகசாலைகள்லாம் நிர்மாணம் பண்றா. தான் தூதுவர்களால் சொல்லி நகரத்தெல்லாம் அலங்காரம் பண்ணா, அழகழகான பந்தல்கள்லாம் போட்டா, கெட்டி மேளம் கொட்டி முழங்குறது நாதஸ்வரம். இந்த ரிஷியஸ்ருங்கரை ஊருக்குள்ள கூட்டின்னு வந்து அரண்மனையில தங்க வச்சு அவளை சௌரியமா 1 வருஷம் தங்க வைக்கிறார் தசரதர். மீன்வயில் இங்க சரையு நதி கரையில ஏற்பாடுகள்லாம் பண்ணி முடிக்கிறார். ஏற்கனவே இப்ப அஸ்வமேத யாகத்துக்கு போன குதிரை உலகம் முழுக்க சுத்திட்டு வந்துட்டு இருக்கு. அப்புறம் ஒரு தடவை எல்லா பிராமணாலையும் மறுபடியும் கூப்பிட்டு ரிஷியஸ்ருங்கரையும் கூப்பிட்டு, என்னோட இந்த அஸ்வமேத யாகத்தை நீங்க தான் பண்ணி தரணும்னு ஆசைப்படுறேன், இந்த யாகத்தை பெரியவாள்லாம் இருந்து நடத்தி கொடுக்கணும்னு மறுபடியும் விஞ்ஞாபனம் பண்றார். உடனே ரிஷிகள்லாம் நீங்க ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கோ, உங்களுக்கு நாங்க பூர்த்தி பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்களாச்சு, கவலையே பட வேண்டாம்னு ஒரு மனசா வாக்கு கொடுத்தா. சரையுவினுடைய வடக்கு கரையில யாகசாலை நிர்மாணம் பண்ண இந்த அஸ்வமேத யாகத்துக்கு வேண்டிய எல்லா தேசத்திலிருந்து எல்லா ராஜாக்களும் எல்லா வர்ணத்தவர்களும் வரா. எல்லாரும் தங்கறதுக்கு சாப்பாடு பஞ்சமில்லாமல் பண்றான். எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு, தங்கறதுக்கு பெரிய பெரிய விடுதிகள் சுமந்திரரை வச்சுன்னு ரொம்ப விமர்சையா பண்றான். இஷ்டகா பாகுசாக ஸ்ரீ ஸ்ரீக்ரமா நீயதா மதி நீயதா மிதி. இப்படி ரிஷிஸ்ருங்கர் முதலான ரிஷிகள், வசிஷ்டர் முதலான பிரம்ம ரிஷிகள்லாம் வீற்றிருக்க முறைப்படி தசரத மகாராஜா அஸ்வமேத யாகத்தை பண்றார். அவ எல்லாரும் மந்திரங்களை சொல்ல, அந்தந்த தேவர்களை உத்தேசம் பண்ணி ஹவிர்பாகங்களை கொடுக்க, பெரிய யூபங்கள்லாம் பண்ணி அதுக்கு பிரீத்தியான பலி எல்லாம் கொடுக்கிறார். மலைமலையா குமிச்ச சாப்பாடு எவ்வளவு வேணா யார் வேணா எப்ப வேணா சாப்பிடலான்னு. அஹோ திருப்தாசியமாபத்திருந்தேன், அமிர்தம் அமிர்தமா சாப்பாடு போடுறார். பேர்பட்ட அஸ்வமேத யாகத்தை தசரத மகாராஜா மனசேவ விநிர்மித்தம், மனசுல எப்படி நினைச்சாரோ அப்படி செயல்ல காமிச்சார். மனசுக்குள்ள நிறைய ஆசைப்படலாம், நடக்கணுமே, அப்படி காமிச்சார். அந்த அஸ்வமேத யாகத்தினுடைய முடிவில் தசரத மகாராஜா 4 திக்குலையும் இருக்கிற தேசங்கள்லாம் எல்லா பூமியையும் பிராச்சிம் ஹோதவ்யவே ராஜா, ஹோதாவுக்கு பிராச்சின் திக்கு கொடுக்கிறார். அத்தியர்வே தக்ஷிணாம், ஒருத்தருக்கு பிரீச்சிம திக்க பிரம்மாவுக்கு கொடுத்தார், உதீச்ச திக்க உத்காதாவுக்கு கொடுத்தார். இப்படி பிரம்மா தக்ஷணை நியமிச்சிருந்தாரோ எப்படி எப்படி கொடுக்கணுமோ தட்சிணை குறையாம கொடுத்துட்டார் எல்லாருக்கும். அவ்வளோ தானம் கொடுத்துட்டு அவளை நமஸ்காரம் பண்ணி வாயார வாழ்த்தும் ஆசீர்வாதமும் வாங்கினார். இப்படி எல்லாம் முடிஞ்சது. எல்லாரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணா, நீ எதை பிரியப்படுறியோ தத் பவிஷ்யதி, நீ எதை ஆசைப்படுறியோ அது உனக்கு நடக்கும்னு ஆசீர்வாதம் பண்றா. ஹோம புகை எல்லா இடத்துலையும் பரவுறது. ரிஷியஸ்ருங்கர்
எனக்கு குலத்தை வளர்க்கறதுக்கு ஒரு பிள்ளை வேணும்னு எங்கிறேன், அதுக்கு தான் இத்தனையும் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறார். அதர்வ சிரசி புரோக்தம் அப்படின்னு ரிஷியஸ்ருங்கர் சொல்கிறார். அதர்வண வேதத்தில் ஒரு இஷ்டி இருக்குது, புத்திர காம இஷ்டி. அது அந்த இஷ்டியை உனக்கு நானே பண்ணி வைக்கிறேங்கிற, அதன் மூலமாக உனக்கு பிள்ளைகள் உண்டாவார்கள்னு சொல்ல, ஒரு பக்கம் தசரத மகாராஜா பண்ணின அஸ்வமேத யாகத்தினுடைய ஹவிர்பாகத்தை வாங்கிக்க எல்லா தேவர்களும் வர பிரம்மாவிடம் முறையிட, பிரம்மதேவரே நீங்கள் ராவணன்கிற அரக்கனுக்கு அபாரமான வரங்கள்லாம் கொடுத்துட்டேன், அவன் எங்களெல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், ரொம்ப ஹிம்சை பண்ணிட்டு இருக்கான், லோக கண்டகனா இருக்கான், நீங்க தான் எங்களை எப்படியானு காப்பாற்றணும்னு சொல்ல, இவனை சூரியன் தகிக்க முடியல, வாயு பகவான் லங்க பக்கமே போக முடியல, கொந்தளிச்சு எல்லாரும் அப்படியே கப்புச்சிப்புன்னு இருக்கா, நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, பிரம்மதேவர் சொல்றார், ஆமா அட்டகாசம் ஜாஸ்தியா எடுத்து தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து விஷ்ணு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணா இந்த ராவணன் கொடுமையிலிருந்து மகாவிஷ்ணு தான் காக்க வேண்டும் அப்படின்னு பிரம்மா சொல்ல, எல்லா தேவர்களும் இப்போ மகாவிஷ்ணுட்ட போய் சொல்றா, நீங்க தான் எங்களுக்கு அவதாரம் பண்ணி எங்களை காப்பாற்றணும்னு. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.